And good evening, my dear friends. So last 1 week and the classes I'm extremely sorry, but from today onwards continuation classes இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். அப்கமிங் இந்த வீக்ல என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டியூ டு சம் dispute on behalf of the reservation in the respect in Tamil Nadu and look likewise in Bihar. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் அப்டேட் ஆயிருக்குங்கிறத பேசலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெகனைஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி நாம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ரீசெண்டாக வந்து இப்போ புதுசாக பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து அக்செப்ட் பண்றதுனால சில விஷயங்கள் வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சப்சிக்வெண்ட் வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப சிம்பிளான கிளாஸஸ் தான். இன்னைக்கு கிளாஸ் கிளாஸ் இல்லாமல் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு கிளாஸ், ரொம்ப வேலிடான கிளாஸும் கூட. சிம்பிள் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் அபவுட் தட் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான். ஒரு உமன் எம்பவர்மெண்ட்ல உமன் இருக்கக்கூடிய நிறைய இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் பண்றதுக்காக நிறைய பாலிசி ஃபார்மேஷன் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லா அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ஸ்கீம்ஸ் அண்ட் ஆல்சோ டிவைசிங் தி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் சொல்யூஷன் ஃபார் த ஸ்பெசிஃபிக் கேட்டகரி, அந்த மாதிரி நிறைய விதங்களை வந்து அப்டேட் பண்றதுதான் நேஷனல் கமிஷன் ஃபார் உமனோட மிஷனாவே இருக்குங்க. ஸோ நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, to strive towards enabling women to achieve equality and equal participation in all spheres of life by securing her due rights and entitlements through suitable policy formulations. So, legislative measures and effective enforcement of law, implementation of schemes, policies, and devising strategies for solution of specific problems arising out of the discrimination and atrocities அகெயின்ஸ்ட் உமன். இதுதான் மேஜர் கான்செப்ட் ஆஃப் தேர் மிஷன் இல்லையா. இந்த மிஷன் பார்க்கும்போதே தெரியும் நேஷனல் கமிஷன்ஸ் வந்து என்ன, வாட் இஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரோல் அப்படிங்கிற பற்றி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். டு ஸ்ட்ரைவ் டுவோர்ட்ஸ் எனேபிளிங் உமன் டு அச்சீவ் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ எல்லா அவங்க வாழ்க்கையில எல்லா இடங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான். சரிங்க, இது எப்போ ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸா அல்லது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸா எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஃபார் தட் பர்பஸ் தி ஆக்ட் ஹாஸ் பீன் enacted in the year of 1992. It was established on 31st January 1992, but it was defined in the year of 1990. 1990 வந்து நேஷனல் கமிஷன்ஸ் ஃபார் உமன் ஆக்ட்னு ஒரு சட்டம் ஏற்றோம். அந்த சட்டம் மூலியமா என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் உமன் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்னும் ரைஸ் பண்ணணும், அதிகமானோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு 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 கமிஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ். ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் சொல்லும் போதே இது வந்து சார் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா there are two type of the bodies. Number one is a constitutional body, alternative is a non-constitutional bodies. But some of the categories இந்த ரெண்டு கேட்டகரிஸ் தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து ஸ்டாட்யூட்டரி பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து இட்ஸ் டெஃபைன் அண்டர் தட் மேபி இன் கான்ஸ்டியூஷன் ஆர் மே நாட் பி இன் நான் கான்ஸ்டியூஷன், பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாட்யூட்டரி பாடி, ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்புங்க. ஸோ அப்போ சில ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணும்போது சில கமிஷன்ஸ் வந்து ஸ்டாட்யூட்டரி ஃபார்மாக கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ முதல்ல வந்து ஒரு சட்டம் ஏற்றுவாங்க, அந்த சட்டம் ஏற்றினதுக்கு அப்புறம் ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. கமிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ், ஒரு அங்கம், ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். ஒரு சேர்மன் இருப்பாரு, ஒரு மெம்பர் இருப்பாரு, அண்ட் சப்சிக்வெண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கமிஷன் சொல்றோம். இந்த கமிஷன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா பை வே ஆஃப் அன் லா, பை வே ஆஃப் அன் ஆக்ட் அப்படிங்கிறது தான். 1990 நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் வந்து define பண்றோம். Under that it was enacted. So from the year and regularized from the year or established in the year 1992. 1992 இருந்து இருக்குங்க. For instance, women empowerment and women வர்றதுனால who is the first chairman of that National Commission for Women அப்படின்னா, so the chairman of that chairperson of the National Commission for Women, so the first person in the year of 1992, namely ஜெயந்தி பட்நாயக் அப்படிங்கிறதா. பட் பிரசன்ட்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரேகா சர்மா. இஸ் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்காக இல்லையா. ஸோ இப்போ நம்ம ரெண்டு விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டோம். வாட் அபவுட் தட் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டோம். வாட் அபவுட் இட்ஸ் மிஷன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டோம். இந்த மிஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது கவர்மெண்ட் வெப்சைட்ல, ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வெப்சைட்ல அபிஷியல் இருக்கக்கூடிய மிஷன்ஸ் தான். இதை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க, அழகான வார்த்தைகள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பை செக்யூரிங் ஹர் டியூ ரைட்ஸ் அண்ட் என்டைட்டில்மெண்ட்ஸ் த்ரூ சூட்டபிள் பாலிசி ஃபார்மேஷன்ஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ், effective enforcement of law, implementation of the schemes or policies, and devising so
strategies for solution of specific problem or situations arising out of that discrimination and atrocities against women அப்படிங்கிறது தான். ஸோ நல்ல வார்த்தைகள், இதை கொஞ்சம் அழகா ரீகால் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க. ஸோ ஒன் மோர் ஃபேக்ட் இஸ் லைக்வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு விஷயம் தெளிவுபடுத்திட்டோம். ஆக்டின் வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் கண்டிப்பா இருக்கும் அண்ட் ஷெட்யூல் கண்டிப்பா இருக்கும். ஒன் மோர் ஃபேக்ட் எல்லாருக்கும் என்ன டவுட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சார் வாட் அபவுட் இட்ஸ் ஆர்டிகல் அண்ட் ஆக்ட்? தெர் இஸ் தி டிஃபரன்ஸ் இன் பிட்வீன் தி ஆர்டிகல் அண்ட் ஆக்ட். ஸோ இட்ஸ் போத் ஆர் கன்ஃபைன் இன் டு தட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த ரெண்டுமே கான்ஸ்டியூஷனாக தான் இருக்கு. பட் ஆர்டிகல் ஆப்வியஸ்லி பிளான் டு தட் கான்ஸ்டியூஷன். பட் ஆக்ட் இஸ் சப்ளிமெண்டரி தட் இன் டு த கான்ஸ்டியூஷன். முதல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி, ஸோ நம்ம சொல்றது போல 12 ஷெட்யூல் 22 பார்ட்ல 396 ஆர்டிக்கல்ல வித் அமெண்ட்மெண்ட்ஸோட எல்லாரையும் இன்கார்பரேட் பண்ணி ஒரு டீடைல்டு ஒரு கான்ஸ்டியூஷன் நம்ம எழுதி முடிக்கிறோம். ஸோ அப்போ அந்த கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் சப்ளிமெண்டரா சில குறிப்பிட்ட பேரை மட்டும் குறிக்கணுங்க. இப்போ என்ன சொல்றது, வயது வந்தோர் அடல்ட் பிரான்சிஸ் ரைட்ஸ், ஓட்டிங் ரைட்ஸ் சொல்றோம், வயது வந்தோர் வாக்களிக்கும் உரிமை சொல்றோம், மேரேஜ் ஆக்ட் சொல்றோம். இப்போ மேரேஜ் ஆக்ட் வந்து எல்லாருக்கும் பொருந்துமா சார்? இது 10 வயசு பையனுக்கு பொருந்துமா? 50 வயசு ஒருத்தருக்கு பொருந்துமா? இல்லையா? அப்ப அந்த குறிப்பிட்ட ஒருத்தரை ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டார மீன் பண்ணி வருது இல்லையா? இட்ஸ் இந்த ஒரு ஆக்ட் வந்து என்டையர் எல்லா இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ரிபப்ளிக்கா இருக்கட்டும் அல்லது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே காமன் தான். அடிப்படை உரிமைகள்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் இது ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் த பீப்புள் மட்டும் அதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இல்ல ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆக்டா பிளேஸ் பண்ணுவோம் இல்லையா? So it's under the constitution, but article is obviously put forth on behalf of constitution. Constitution சொன்னாலே அது ஆர்டிகல் தான், ஷரத்து அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். பட் ஆக்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா சப்சிக்வெண்ட் இட்ஸ் அன் ஆக்ட். காலத்துக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப சில சட்டங்களை நம்ம அபிஷியலா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்ட் சொல்றோம். எப்படி நம்ம ஆர்டிகல் நம்ம பார்ட் ஷெட்யூல் 396 ஆர்டிகல் நம்ம சொல்றோமோ, ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2 ஆர்டிகல் சப்ளாஸ் 1 நிறைய எக்ஸ்பிளைன் பண்றோமோ, அதே போல பாத்தீங்கன்னா ஆக்ட் எப்படி இருக்கும்னா செக்ஷன்ஸ் அண்ட் ஷெட்யூலா இருக்கும். இப்போ செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் ஷெட்யூலா அது இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆக்ட் இப்படிதான் அது இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரிங்க. அப்போ ஒரு இது எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு உமன் ஹராஸ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, இல்லது உமன் எம்பவர்மெண்ட் கம்மியா இருக்கு, உமனுடைய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப வீக்கர் செக்ஷனா இருக்கு அப்படின்னா, அப்போ அதுக்கு தக்க முதல் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது ஒரு சட்டமா ஏற்றுவாங்க. அந்த சட்டத்துக்கு அப்புறம் ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நேஷனல் கமிஷன் ஒரு கமிஷனை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி கமிஷனை கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெதர் இட்ஸ் ஸ்டாட்யூட்டரி ஆர் நான் ஸ்டாட்யூட்டரின்னு பார்க்கலாம். இது நிரந்தரமா காலங்காலம் இருக்க வேண்டிய அமைப்பா இல்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் இருக்க வேண்டிய அமைப்பா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதை பொறுத்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆர்கனைசேஷன் நம்ம சொல்றது இல்லையா? ஸோ அப்போ இதுல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, தேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், தேர் ஜூரிஸ்டிக்ஷன், ஸோ தேர் பர்ஃபார்மன்ஸ், தேர் காம்போசிஷன் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ அப்போ என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட்டை பத்தி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன சொல்றது அப்படின்னா செக்ஷன்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ நேஷனல் கமிஷன்ஸ் ஃபார் உமன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் 2 டைப் ஆஃப் த செக்ஷன். செக்ஷன் நம்பர் 3 ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். So, the National Commission of Women Act, section number 3, explain the commission shall consist of a chairperson and 5 members and member secretary. இதுதான் component of the commissions. ஒரு chairman, ஒரு chairpersons இருப்பாருங்க, ஒரு chairpersons இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 5 members இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு member secretary இருப்பாங்க. So, இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், இவங்களுடைய ஆஃபீஸ் ஆஃப் த டேர்ம் என்ன, இவங்க டென்யூர் பீரியட் என்ன, ஸோ இவங்களுடைய சர்வீஸ் என்ன அப்படிங்கறத ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 3 விஷயங்கள் தெளிவுபடுத்திட்டோம். செக்ஷன் 3 I have very clear. So is explain about that components. That means likewise chairperson, members and member secretary. Members 5 members இருப்பாங்க அப்படிங்கிற மொத்தம் 7 பேர் கொண்ட அமைப்பு தான். ஒரு chairperson 5 members இருப்பாங்க, ஒரு member secretary இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 5 மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த மெம்பர் ஷால் பி ஃப்ரம் amongst person belong to the scheduled caste and scheduled tribal. So கண்டிப்பா 5 பேர்ல ஒருத்தர் அந்த 2 இடம் SC இருந்து கண்டிப்பா ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கணும். அதுல ஒரு மெம்பரா தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெம்பர் செக்ரட்டரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா is an expert in the field of management and organizational structural or sociological movement or an officer who is a member of the civil service of the union or in all India services
ஸோ இதுல இருந்து யூபிஎஸ்சி நம்ம எழுதி ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் வராங்க இல்லையா, ஆல் இந்தியா சர்வீஸ் இருக்கக்கூடிய யாரா ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனா கூட அவங்க மெம்பரா இருக்கலாம் அப்படிங்கிறது தான். சர்வீஸ் இருக்கும்போது பெரும்பாலும் யாரும் மெம்பரா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 65 இயர்ஸ், 65 ஆண்டுகள். த டென்யூர் ஆஃப் த பீரியட் இஸ் ஒன்லி ஃபார் 3 இயர்ஸ். நார்மலா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பாத்தீங்கன்னா 60 and 62ல இருக்கும். ஸோ இதுல 60 அப்படின்னா 3 ஆண்டுகள் 60ல இருந்து 63 வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால ஆல் இந்தியா சர்வீசஸ்ல அல்லது ஸ்டேட்ல நல்ல ஒரு ஹையர் ரேங்க்ல ஒரு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு ஆபீசர் என்ன செய்வார் அப்படின்னா, இதுல மெம்பர்ஸா நாமினேட் பண்ண முடியுமா அப்படிங்கறத ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் டு அப்பாயிண்ட் தட் பர்சன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். Obviously, the central government is in has the power to appoint that person. So who are nominated that அப்படின்னு பார்த்தீங்கன்னா central government has the power to nominate that chairperson and members and also member secretary அப்படிங்கிறது தான். ஸோ ஸோ நம்ம இப்போ சேர்பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு, மெம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு, மெம்பர் செக்ரட்டரி பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. பர்டிகுலராக அதோடைய டென்யூர் ஆஃப் த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன்லி ரெஸ்டட் ஃபார் 3 இயர்ஸ், 3 ஆண்டுகள் மட்டும்தாங்க. ஸோ 6 வயசு வந்து 65 இயர்ஸ், அவர் வந்து 65 வரைக்கும் இருக்கலாம். ஒருவேளை ஒரு 64ல வந்தார் அப்படின்னா 65 விச் ஒரு கம்மி ஏர்லியர் ஒன்று 3 இயர்ஸ் கம்பைன் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்க்கணும், கம்ப்யூட்டட் பண்ணணும். 6 வயசு பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா 65 விச் ஒரு கம்மி ஏர்லியர் எது மொதல் வருதோ அதைப்படி அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான். எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா சம் ரிமூவல் ப்ரொசீஜர் எப்பயுமே ஒரு கமிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு காம்பனன்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அப்பாயிண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டென்யூர் ஆஃப் த ஆஃபீஸ் அண்ட் தேர் ஏஜ் அதை பார்க்கறது போல ரிமூவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது மேக்ஸிமம் கொஞ்சம் எழுதுறதுக்கும் மெயின் சிலதுக்கும் சப்போர்ட்டா இருக்கும். சில ஃபில்லிங்ஸ் ஃபேக்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் ஆப்ஷனை சூஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த ரிமூவல் பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இட்ஸ் சிமிலர் டு ஃபார் ஆல், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் சில சம் லிட்டில் பில் சேஞ்சஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த போஸ்டிங் பொறுத்து இருக்கும். ஸோ அதனால அந்த ரிமூவல் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் தரவா நம்ம ரெஃபர் பண்ணா மட்டும்தான் அந்த லிட்டில் டிஃபரன்சஸ் வந்து we can easily find out பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். எஸ், த சென்ட்ரல் நம்ம சொல்லிட்டோம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் should be nominated அப்படின்னா who is the responsibility for removal அப்படின்னா obviously the central government may be in order and remove the chairperson or any other member from the office. ஸோ இதில் ஒரு ஆர்டர் மூலியமா ரிமூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா some certain conditions is there. What about the conditions? That mean the first one, if he is adjusted insolvent, ஒரு கடனை திரும்ப கட்ட இயலாதவரா இயலாதவர்னு சொல்ல முடியாது இல்லையா, ஸோ தராதவரா இருந்திருந்தா ஸோ அட்ஜஸ்ட் இன்சால்மெண்ட் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். என்கேஜஸ் டூரிங் இஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் இன் பெய்டு எம்ப்ளாய்மெண்ட், இங்க வேலையில இருக்கும் போதே மெம்பர் செக்ரட்டரியா இருக்கும் போதே அது மெம்பரா இருக்கும் போது இன்னொரு ஆர்கனைசேஷன்ல எதர் இன் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஆர் கார்பரேட் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு வந்து பெய்டு எம்ப்ளாய்மெண்டா இருந்தார் அப்படின்னா ஸோ தேர் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ரிமூவல் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெஃப்யூசஸ் டு ஆக்ட் ஆர் பிகம் இன்கேப்பபிள் ஆஃப் ஆக்டிங். ஸோ இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ கரப்ஷன்ஸ் அப்படின்னு மீன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நாட் ஓன்லி தட் ஸ்கிரிப்ட் அண்ட் ஓச்சஸ் அண்ட் ப்ரோச்சஸ் அது மட்டும் இல்லைங்க, தான் வேலையை செய்யாம இருக்குது ஒன் கைண்ட் ஆஃப் கரப்ஷன் சொல்றது போல. ஸோ ரெஃப்யூசஸ் டு ஆக்ட் பிகம் அண்ட் இன்கேப்பபிள் ஆஃப் ஆக்டிங் அப்படி இருந்தாலும் ஸோ ரிமூவல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க இஸ் அன்சவுண்ட் ஆஃப் மைண்ட் எல்லா இடங்களும் இருக்கிறது தான், இது காமன் ஃபேக்ட். ஸோ பட் அன்சவுண்ட் ஆஃப் மைண்ட் மீன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் சுட் பி டெக்ளேர்ட் பை த காம்பெட்டன்ட் கோர்ட், ஒரு நீதிமன்றத்தின் மூலியமா தான் அது தீர்மானிக்க முடியும், ஓரளா வாயில சொல்ல முடியாதுங்க இல்லைங்களா. சரிங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸோ ஹி ஹாஸ் so abused his office as to render his continuance in office detrimental to that public interest அப்படின்னாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த காமன் ஃபேக்டர் இருக்கும், சம் அடிஷனல் ஃபேக்டர் இருக்கும். இப்போ ரிமூவலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு இம்பீச்மெண்ட் பண்ணுவோம், சில பேருக்கு ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணுவோம். பட் இங்க இந்த கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மெம்பர் ஆர் சேர்பர்சனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா the central government may or may not be so by way of issuing order so remove that person அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க, சோ இப்போ அடுத்த டேர்ம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு வேளை சோ அவரு ஏதாவது ஒரு கிரிமினல் கேசஸ்ல கன்விக்டட் ஆயிருந்தா, நம்ம நிறைய போன கிளாஸஸ் நிறைய அதான் பேசிட்டே இருந்தோம்ல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டேரியன், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் நிறைய பேசிட்டே இருந்தோம். ஸோ அந்த கேட்டகரிஸ் வைஸ்ல ஸோ இஸ் அன் கன்விக்டட் ஆர் சென்டென்ஸ் டு இம்ப்ரீஸ்மெண்ட் ஃபார் அன் அஃபென்ஸ். ஸோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the central government obviously has the right to issue order for his removal அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க, ஸோ இப்போ செக்ஷன்ஸ் 3 தெரிஞ்சுக்கிட்டோம், ஹிஸ் ரிமூவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நேஷனல் கமிஷன்ஸோட பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா the performance has been clearly categorized under that section number 10 of that National Commission Women Act அப்படிங்கிறது தான். செக்ஷன் 10ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னெல்லாம் பண்ணலாம் சார்? இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி சார். ஸோ
ஒரு உமன் சேஃப்கார்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ கான்ஸ்டியூஷனலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு. நிறைய நிறைய விஷயங்கள் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். சொசைட்டியில் நடக்கிற விஷயங்கள் நிறைய இம்ப்ளிமெண்ட்ல நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் அது மீட்டுவா இருக்கட்டும், ஆர் அதர்வைஸ் ஒரு சினிமா சாங்கோட தவறான விஷயங்களா இருக்கட்டும், நிறைய ரிப்போர்ட் நிறைய உமனோட சேஃப்கார்ட் பொறுத்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நேஷனல் லெவல்லே இருக்கு, ஸ்டேட் லெவல்லே இருக்குங்க. ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு இல்லையா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நேம் இஸ் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் தி அத்தரைஸ்டு பர்சன் டு ஃபார்ம் தட் ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிறது தான். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஸ்டாட்யூட்டரி பாடி தான். நிச்சயமா நிரந்தரமான ஒரு அமைப்பா இருக்குங்க. ஸோ இட் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் டு டூல் வித் தி ஸோ கேசஸ் ரிலேட்டட் டு தி கிரைம் அகேன்ஸ்ட் உமன். A chairperson and 9 members have been appointed. ஸோ ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சேர்பர்சன் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு மெம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெம்பர் செக்ரட்டரியா இருப்பாரு. பட் தமிழ்நாடு ஸ்டேட் பொறுத்த நம்ம இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு மாறும். எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஸ்டேட் பொறுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு சேர்பர்சன் அண்ட் 9 மெம்பர்ஸ் மொத்தம் 10 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ த அப்ஜெக்டிவ் ஆஃப் தட் தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டு ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் அண்ட் என்ஷூர் வெல்ஃபேர் ஆஃப் தி உமன் இல்லையா. ஸோ டு அட்ரஸ் தி ஜெண்டர் இஷ்யூஸ் அண்ட் டு ரெக்கமெண்டட் டு தி கவர்மெண்ட் ஆன் வேரியஸ் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு உமன் அப்படிங்கிறது தான். எப்படி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாக்குறோமோ அதே போல சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் நம்பர் 10 நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் 1990 அப்படிங்கிறது தான். இப்போ டவுட் வரும் சார் இந்த சென்ட்ரல் லா வந்து ஸ்டேட்டுக்கும் பொருந்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னா லா ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 கைண்ட் ஆஃப் ஆக்ட் நம்ம பார்க்கலாங்க. நம்பர் 1 பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லா, சென்ட்ரல் லான்னு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் லா, ஸோ பொதுவான சில சட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லா. இப்போ இது வந்து நேஷனல் கமிஷன் உமன் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடிக்கு வந்து 1990ல வந்து ஒரு பில் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு தேவையான சில மாடிஃபிகேஷனோட சில பில்ல வந்து லெஸ்டிடியும் நம்மளும் பாஸ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் வி ஹேவ் தம் டைரக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது தான். ஸோ மாநிலத்துக்கு தனித்துவமான அமைப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க. So, we discuss about the responsibility and performance of that National Commissions for Women in India இல்லையா. சரிங்க. இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி கொடுத்தாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸோ பிரசன்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் annually reports upon the working of these safeguards. ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குங்க. ஸோ இம்ப்ரூவிங் தி கண்டிஷன்ஸ் ஃபார் உமன் பை தி யூனியன் ஆர் இன் யூனியன் ஸ்டேட்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்ல என்னென்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு, எப்படி பண்ணணும், எப்படி அதை ரிவ்யூ பண்றதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குங்க. தே ஹேவ் த ரைட்ஸ் டு இன்வெஸ்டிகேட், தே ஹேவ் டு ரைட்ஸ் டு பிரசன்டிங், தே ஹேவ் ரைட் டு ரிப்போர்ட்டிங், தே ஹேவ் ரைட் டு ரிவ்யூயிங். அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வித் ரெஸ்பெக்ட் டு த சேஃப்கார்ட் ஆஃப் தட் உமன்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே அவங்களுக்கு ரிவ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குங்க. They have the review or responsibility existing provision of the constitution, other law affecting women and recommended amendments that too. நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்றது இன்கம்ப்ளீட்டடா இருந்தா கூட நிறைய விஷயங்கள் ரிவ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன்ஸ் ஃபார் உமனுக்கு இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேக் அப் த கேசஸ், சில கேசஸ் வந்து அவங்க வாலண்டரியா அவங்க எடுத்துக்கலாம் இல்லையா, அந்த அதிகாரம் உங்களுக்கு. லுக் இன் டு த கம்ப்ளைனன்ஸ், நீங்க வந்து வாலண்டரியா வந்து கம்ப்ளைண்ட் போய் நீங்க நேஷனல் கமிஷன்ல கொடுக்கணும் தானே அவசியம் இல்லை. இஃப் தி அவங்க நேஷனல் கமிஷன்ஸ்ல சுமோட்டோ அப்படின்னா வாலண்டரி அவங்களே எடுத்துக்கிறது தான். அவங்களே எடுக்கனால நிறைய கேசஸ் எடுத்திருக்காங்க, இந்தியாவில் எடுத்திருக்காங்க, தமிழ்நாடு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு கோர்வையா வச்சு ஒரு நேஷனல் கமிஷன்ஸ் உமன் அப்படிங்கிறது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் லெவல்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்களை லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க, எதுலெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க, எதெல்லாம் டேக்கன் ஆஃப் கேசஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன கம்ப்ளைண்ட் கோயிங் டு லுக் இட் அவுட் அப்படிங்கறத வந்து நீங்க தெளிவா ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு யூபிஎஸ்சி மெயின்ஸ் நம்மள தயார்படுத்திக்கலாம் இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தட் பிளானிங் ப்ராசஸ் சோசியல் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஃபார் உமன்ஸ். ஸோ இது மட்டும் இல்ல, இதோட மேக்ஸிமம் கேட்டகரைஸ் பாத்தீங்க அப்படின்னா the one of the fact is that அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா for it is one of the advisory body likewise to that matter affecting women. உமனுக்கு எங்கெல்லாம் பாதிப்புகள் இருக்கு to the கவர்மெண்ட்டுக்கே நம்ம அட்வைசரி பாடிஸை அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். சரிங்களா. சரிங்க சார். So I think the class is very simple. So with respect to the National Commission of Women உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். Yes sir. Yeah sir. இன்னைக்கு திடீர்னு கிளாஸ்னால ஷட்னு சின்ன கிளாஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. நாளைக்கு ரொம்ப டீட்டெயிலா நல்ல 2-3 கிளாஸ் நல்ல கிளாஸா எடுத்து வச்சுட்டு இந்த வீக் ஃபுல்லா அந்த கிளாஸை டிஸ்கஸ் பண்ணலாம்.
எனக்கு வந்து இப்போ விஜய் சார் வந்து புதுசா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? நமக்கு இப்ப அடுத்து ஏன்னா நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெகனைஸ் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க, என்னென்ன என்னென்ன நார்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்டா அனலைஸ் பண்ணலாம். என்ன சொல்றது, நிறைய பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ரெகனைஸ் பண்றதுக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிளாக் வந்து அக்செப்ட் பண்றதுக்கும் அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய கான்ஃபரன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் ஒரு லீகலா என்னென்ன டேர்ம் இருக்குங்கிறத நம்ம இன்ட்ரெஸ்டா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படின்னா ஒரு ஒரு மேக்ஸிமம் எஃபர்ட் அது இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னொரு கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா நிறைய ரிசர்வேஷன் இருந்து தமிழ்நாடு அண்ட் பீகார்ல வந்து ஓவராலா தமிழ்நாடு 16% கிராஸ் பண்ணிட்டோம். இந்த சப்டிவிஷன்ல வந்து நிறைய ரிசர்வேஷன் இருந்து அதை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா இல்ல சென்சஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா அந்த ரெண்டு ரிப்போர்ட் அந்த வீக்ல கண்டிப்பா நம்ம ஒரு நாள் கிளாஸ்ல சந்திக்கலாம். சரிங்களா? எஸ், உங்களுக்கு தான் டவுட் இருந்தா கேட்கலாம் சார். இந்த கிளாஸ்ல பெருசா டவுட் இருக்காது, சார் டவுட் இருந்தா கேளுங்க. சொல்லுங்க சார். எனக்கு டவரே இல்லைங்க சார். ஓ பரவாயில்லம்மா, கொஞ்சம் சேட் டவர் பண்ண இருக்கிறதுல வந்திருக்கேன். சொல்லுங்க சார். சார் டவரே கிடைக்கும். நான் பேசுறது கேட்டுச்சுங்களா பிரியங்கா? உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்தது ஆடியோல இருந்ததாம்மா கிளாஸ் எல்லாம்? சார் கேட்டுச்சுங்க சார், டவர் ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா. சாரிம்மா, 2-3 நாளா வீட்ல சில என்ன சொல்றது ரிலேட்டிவ் க்ளோஸ் ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க, அதனால தொடர்ந்து கிளாஸ் என்னால பண்ண முடியல. இனி ரெகுலரா கிளாஸஸ் இருக்குமா? சரியா? எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு பிரியங்கா. ஓகே. ஓகேம்மா ஓகே. பரவாயில்ல சார், பரவாயில்ல. நான் ஒரு நாள் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் தனியாக இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்லாம் கொடுத்துறேன். என்னமா யூபிஎஸ்சிக்கு எப்படி படிக்கணும், இந்தியன் பொலிட்டி என்னென்ன படிக்கணும், ஆ எக்கனாமி என்ன படிக்கணுங்கிறத ஒரு சண்டே ஃப்ரீயா இருக்கும்போது போய் மார்னிங்ல ஒரு ஷெடியூல் முன்னாடியே அட்வான்ஸா உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துறேன். அது வாட்ஸ்அப்லயே ஷேர் ஆகும், மற்றவங்களும் வரனா கூட வரலாம், நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்னம்மா? ஓகேங்க சார். ஓகேம்மா ஓகேம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. குட் நைட் டு ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. சார். எஸ் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.